அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்கள் கருத்து. அதனால தான் அண்ணாமலை மத்திய மந்திரியாவோ அந்த தேசிய தலைவர் பொறுப்போ கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை தமிழக முதல்வராக அண்ணாமலையை கொண்டு வருவது தான் பிஜேபியோட அமித்ஷாவோட இலக்கம், அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட இலக்கம் அதுதான். பசப்பு வார்த்தையை தான் மக்கள் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இந்த பசப்பு வார்த்தை இருக்குது இல்லை வெட்டு ஒன்று ரெண்டு துண்டு ரெண்டு தான் அண்ணாமலையோட கருத்து. பிஜேபி கூட்டணி ஆட்சி இல்லைன்னு எங்கேயாவது எந்த இடத்துலையாவது சொல்லியிருக்காங்களா? அன்றைக்கி எவ்வளவோ என்னது ஒட்டு செடிக்கு ஒட்டுலாம் போட்டார் அண்ணா எடப்பாடி. ஐடிசியில் அமித்ஷா அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை, கூட்டணி ஆட்சின்னே சொல்லலை, என் தலைமையில் தான் ஆட்சின்னு சொன்னார். உன் தலைமையில் தான் ஆட்சி, ஆனால் கூட்டணி ஆட்சி. அது உடன்பட்டால் தான் நீ முதல்வர், அப்படின்னா நீ முதல்வரே கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக யார் இருக்காங்கன்னா ஒரு படி மேலே கூட சொல்லலாம் அண்ணன் திருமாவளவன் கட்சி விசிகா இருக்குது. விசிகா பிஜேபி தான் வராதுன்னு ஒன்று பிஜேபி இருக்கணும் அவங்க கூட, அப்படி இல்லைன்னா விசிகா இருப்பாங்க. ஆனால் விசிகா என்னுடைய கணக்கு கரெக்டாக இருந்தால் விசிகா ஆல்ரெடி தாவேக்கா கூட பேசி முடித்து சீட்டு தொகுதி உடன்பாடு கூட முடிச்சுட்டாங்க. தகவல் 40 சீட்டு துணை முதல்வர். அதனால தான் தொடர்ந்து கவலைப்பட்டுங்கிறார். பிஜேபி கூட்டணி வந்ததை ஸ்டாலின் கவலைப்படுறத விட, தளபதி கவலைப்படுறத விட திருமாவளவன் கவலைப்பட்டுங்கிறார். பிஜேபி அங்கே உள்ளே வந்துச்சு பார்கெனிங் பவரை அவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகுது, ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் போயிடுதுன்னு ஒரு வருத்தம் இருக்குது திருமாவளவன். ஆனால் அவரோட நிலைமை அப்படி இல்லையா? அண்ணன் எடப்பாடியோட இக்கட்டான நிலைமையில் இருக்கார் அவர். ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கணும், இல்லைன்னா திகார் ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு அவங்க சொல்கிறத கேட்டு இங்கே இருந்துட்டு போவோம். அவங்க என்ன சொல்லிட போகிறாங்க? மிஞ்சி போனால் ஒரு குறைஞ்சபட்சம் மந்திரியாவது இருக்கலாம் இல்லையா? அதில் ஒரு துணை முதல்வராவது எடப்பாடியார் கொடுப்பாங்க இல்லையா? நிச்சயமாக முதல்வர் இல்லை. இவங்க பிஜேபி அதிமுக கூட்டணி வைக்காதுன்னு நினச்சாரு. ஏன்னா அவங்க அப்படி பேசினாங்க. 2026 2029 கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி ஆணை திரும்ப சொன்னாங்க. இப்போ அந்த பல்ட்டி அடித்து எடப்பாடியார் திரும்ப அங்கே போய் சேர்ந்தோன்னே ஸ்டாலினால் இந்த தட்பவெட்ப நிலையில் நீந்தி வர முடியல. அதனால் இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிற குடும்பத்தார்கிட்டே இந்த பக்கம் பையன் தொல்லை தாங்க முடியல, அந்நியார் தொல்லை, அவங்க ஒய்ஃப் தொல்லை தாங்க முடியல. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. அண்ணாமலை அவர்கள் முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. எனக்கு தலைவன் அமித்ஷா அவர்கள் தான், அமித்ஷா என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் செய்ய முடியும், அப்படி செய்தால்தான் நான் ஒரு பாஜக காரனாக இருக்க முடியும். இங்க தமிழ்நாட்டில் தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு முக்கியமானது கிடையாது அப்படிங்கிற நிலையில அண்ணாமலை அவர்கள் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதாவது அமித்ஷா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தான் தொடர்ச்சியாக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே கருத்தை தான் நானும் அழுத்த திருத்தமாக தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டின் பிஜேபி முகம் யாருன்னா அண்ணாமலை தான். பேருக்கு ஒன்றா நயனா நாகேந்திரன் இருக்கலாம், ஆனால் எடப்பாடி அண்ணனை திருப்தி பண்ணுறதுக்காக தான் நயனா நாகேந்திரன். அண்ணாமலை என்னுடைய தலைமை அமித்ஷா என்ன சொன்னார், பிரதம மந்திரி கூட சொல்ல, அவர் என்னுடைய தலைவர் அமித்ஷா என்ன சொன்னாரோ அதுபடி தான் நான் நடப்பேன். ஒரு அடிமட்ட தொண்டனாக கூட நான் அதுபடி தான் செய்வேன். இவங்க அதாவது நயனார் நாகேந்திரன்ற பேரை பிரயோகப்படுத்தாமல் இங்கே இருக்கிற லோக்கல் தலைவர் சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஆட முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்துருக்காரு. கரெக்டாக? ஆமாம். அண்ணாமலை கருத்து தான் அமித்ஷாவோட கருத்து. இப்படி போய் டெல்லி போய் அந்த கருத்து தான் இங்கே வருது. கூட்டணி ஆட்சின்றது யாரோட கருத்து? அமித்ஷா அவர்கள் தெரிவித்த கருத்து. அண்ணாமலை அமித்ஷா வழிமொழிஞ்சிருக்காரு. அவங்களுக்கும் தனி கருத்துலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும், தமிழ்நாட்டில் இதெல்லாம் கிடையாது. அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்கள் கருத்து. அதனால தான் அண்ணாமலை மத்திய மந்திரியாவோ அந்த தேசிய தலைவர் பொறுப்போ கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை தமிழக முதல்வராக அண்ணாமலையை கொண்டு வருவது தான் பிஜேபியோட அமித்ஷாவோட இலக்கம், அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட இலக்கம் அதுதான். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரனாக இருக்கட்டும், அதே நிலையில் முன்னாள் தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அதிமுக கூட சுமூகமாக போய்கிட்டு இருக்காங்க. நயனா நாகேந்திரன் அவர்கள் கூட அதிமுக தலைமையில தான் ஆட்சி நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்களே. இந்த பசப்பு வார்த்தையை தான் மக்கள் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இந்த பசப்பு வார்த்தை இருக்குது இல்லை வெட்டு ஒன்று ரெண்டு துண்டு ரெண்டு தான் அண்ணாமலையோட கருத்து. பிஜேபி கூட்டணி ஆட்சி இல்லைன்னு எங்கேயாவது எந்த இடத்துலையாவது சொல்லியிருக்காங்களா? அன்றைக்கி எவ்வளவோ என்னது ஒட்டு செடிக்கு ஒட்டுலாம் போட்டார் அண்ணன் எடப்பாடி. ஐடிசியில் அமித்ஷா அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை, கூட்டணி ஆட்சின்னே சொல்லலை, என் தலைமையில் தான் ஆட்சின்னு சொன்னார். உன் தலைமையில் தான் ஆட்சி, ஆனால் கூட்டணி ஆட்சி. அதை உடன்பட்டால் தான் நீ முதல்வர், அப்படிலாம் நீ முதல்வரே கிடையாது. 2 துணை முதல்வர் பாரதிய ஜனதா கேட்கும், அப்படி தானே எடுத்துக்கணும். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பாமக அன்புமணி கேட்டது. கூட்டணி ஆட்சி தான் காலையில் கூட்டணி ஆட்சின்னு அன்புமணி சொல்கிறாரு. உடனே இல்லை காலையில் எடப்பாடியார் சொல்கிறாரு கடலூரில்
கூட்டணி அன்புமணி எங்கள் கூட்டணியில் தான் இருக்காருன்னு சாயந்தரம் அன்புமணி ஒரு பஞ்சு வைக்கிறாரு. கூட்டணியாக யார் எங்களுக்கு தொகுதியில் கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்களோ அது தாவேகாவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, என்டிஏவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லிட்டாரு. கூட்டணி இனிமேல் வெளியில் நின்று பல்லாக்களை தூக்கி போகிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை, நாங்களும் பல்லாக்களை ஏறி உட்காரோன்றதை மிக தெளிவாக அன்புமணி சொல்லிட்டாரு. அப்போ இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நிலையில தேர்தலை சந்திச்சா தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும். அப்போ பாமக இல்லாம, அன்புமணி இல்லாம, ராமதாஸ் இல்லாம இவர் எடப்பாடியில் ஜெயிக்கவே முடியாதுங்க. எடப்பாடியாரே ஜெயிக்க மாட்டாருங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எடப்பாடியில் கவுன்சிலர் தேர்தல் நடந்தது, எடப்பாடியார் ஜெயிக்கல. ஒரு தெருவில் வார்டில் இருந்த கவுன்சிலர் ஜெயிக்கல. எடப்பாடி நகராட்சி தேர்தல் நடந்தது, நகரமன்ற தேர்தல், அதில் எடப்பாடி ஜெயிக்கல. சட்டமன்றத்தில் முன்னே எடப்பாடி ஜெயிச்சிருவாரா இவங்களால இல்லாமல்? அமித்ஷா அவர்கள் தெரிவித்ததையே இபிஎஸ் அவர்கள் மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இல்லை, ஒரு நாள் மறுக்கிறாரு, ஒரு நாள் என்ன சொல்ல, டெல்லி என்ன சொல்லுதோ அதை நான் கேப் பண்ணுறாரு. அதனால் அவரோட நிலைப்பாட்டில் தடுமாற்றம் தெரியுது. எடப்பாடியார் நிலைப்பாட்டில் அம்மா மாதிரி ஸ்ட்ராங்காக ஆதரிக்கிறது, எதிர்த்தா ஸ்ட்ராங்காக எதிர்ப்பாங்க அம்மா. இதான் அம்மாவோட கொள்கை. அது மாதிரி தடுமாற்றம் தெரியுது. தடுமாற்றம் போக சரியாயிடும். இவருக்கு வேறு வழி இல்லை. நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கிடையாது யாருக்கு? ஆனால் எடப்பாடியார் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்பார். அவர் தொகுதியிலே அதான் பல முறை சொல்கிறேன், அவர் எடப்பாடியில் நிற்கணுன்னா கூட அந்த முடிவு பண்ணக்கூடிய தகுதியும் ஆற்றலும் ஆளுமையும் யார்கிட்ட இருக்கிறான்னா, இவங்க சிண்டை எடுத்துன்னு போய் பிஜேபி கிட்ட கொடுத்துட்டாங்க. எடப்பாடியார் சிண்டை எடுத்துன்னு போய் யார்கிட்ட கொடுத்தாங்க? அமித்ஷாட்ட கொடுத்துட்டாங்க. அவர் அதுலேருந்து இனிமேல் மீண்டு வருவாரான்றது தளபதி ஸ்டாலின் சொல்கிற மாதிரி அது ஒரு கேள்விக்குறி தான். மற்றதெல்லாம் ஸ்டாலின் சொல்கிறத ஏற்றுக்கல நாங்கள். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்க வேண்டியது விஷயம் தான். சிக்கிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கட்சி, பெரிய கட்சி வந்து எங்களுடைய கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸாக ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக மட்டத்திலையும் சரி, தமிழக அரசியல் களத்திலையும் சரி, ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை உருவாக்கி இருக்காது. எந்த கட்சி இங்கே வரப்போறாங்க அப்படின்னு கேள்வி. வரக்கூடிய ஒரே கட்சி, பெரிய கட்சி இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் எது இருக்குது? பாமக. அதுக்கு ஈக்குவலாக யார் இருக்காங்கன்னா, ஒரு படி மேலே கூட சொல்லலாம், அண்ணன் திருமாவளவன் கட்சி விசிகா இருக்குது. விசிகா பிஜேபி தான் வராது. ஒன்று பிஜேபி இருக்கணும் அவங்க கூட, அப்படி இல்லைன்னா விசிகா இருப்பாங்க. ஆனால் விசிகா என்னுடைய கணக்கு கரெக்டாக இருந்தால் விசிகா ஆல்ரெடி தாவேகா கூட பேசி முடிச்சு சீட்டு தொகுதி உடன்பாடு கூட முடிச்சுட்டா தான் தகவல். 40 சீட்டு துணை முதல்வர். தாவேகாவில் விடுதலை சிறுத்தைகளுக்கு 40 தொகுதி துணை முதலமைச்சர் கொடுப்பதற்கு விஜய் முன் வந்துட்டார். அது ஆணித்தரமான தகவல், நம்பகத்தரமான தகவல். அதே மாதிரி தாவேகா வந்து ஐயா பண்டுட்டியாருக்கு தூது விட்டுட்டு இருக்காங்க. விஷயானந்த் மூலிமா ஐயா பண்டுட்டியார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவர் போயிட்டார்னா அங்கே அவைத்தலைவர் மாதிரி ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டார்னா அந்த கட்சி வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் தவிக்கிறாங்க. ஐயா பண்டுட்டியார் அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் விசிகாவுக்கும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே நேரடியாகவே ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மரியாதை கிடையாது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறோம், ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த விசிக கம்யூனிஸ்டுகளுக்கு நேரடி அழைப்பாகத்தான் பார்க்கப்படுது. இதை நீங்கள் எப்படி? ஏற்கனவே 10 தொகுதி தரேன்னு அண்ணன் எடப்பாடியார் பேசி முடிச்சிருக்காங்க. 72 தொகுதி வந்து இவருக்குங்க. யாருக்கு? பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பாமகவோட சேர்த்து எவ்வளோ? 72 தொகுதி. ஆமாம், டிடிவி தினகரன் சார் எல்லாம் சேர்த்து 72 ஆல்ரெடி ஒப்பந்தம் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறதுல 10 தொகுதியை வந்து திரும்ப வந்தால் அது வந்து தனக்கு ஒரு பலம் வேணும், இவங்கெல்லாம் பாமக திரும்ப நம்ம கூட வச்சுக்கலான்னு அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறாங்க. திமுக இப்போ 6 தான் கொடுத்துருக்காங்க, 10 வரைக்கும் தரத்துக்கு அண்ணன் எடப்பாடியார் முன் வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் எலெக்ஷன் செலவு ஃபுல்லாக அவரே பார்த்துக்கிறேன்னு இருக்காரு. யார்? எடப்பாடியாரே விசிகாவை மொத்த எலெக்ஷன் செலவும் நாங்கள் பொட்டி கொடுக்குறது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதனால தான் தொடர்ந்து கவலைப்பட்டுங்கிறார். பிஜேபி கூட்டணி வந்ததை வந்து ஸ்டாலின் கவலைப்படுறத விட, தளபதி கவலைப்படுறத விட திருமாவளவன் கவலைப்பட்டுங்கிறார். பிஜேபி அங்கே உள்ளே வந்துச்சு பார்கெனிங் பவரை அவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகுது, ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் போயிடுதுன்னு ஒரு வருத்தம் இருக்குது திருமாவளவனுக்கு. ஆனால் அவரோட நிலைமை அப்படி இல்லையா? அண்ணன் எடப்பாடியோட இக்கட்டான நிலைமையில் இருக்கார் அவர். ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கணும், இல்லைன்னா திகார் ஜெயிலுக்கு போகணும். அது அவங்க சொல்கிறத கேட்டு இங்கே இருந்துட்டு போவோம். அவங்க என்ன சொல்லிட போகிறாங்க? மிஞ்சி போனால் ஒரு குறைஞ்சபட்சம் மந்திரியாவது இருக்கலாம் இல்லையா? அதில் ஒரு துணை முதல்வராவது எடப்பாடியார் கொடுப்பாங்க இல்லையா? நிச்சயமாக முதல்வர் இல்லை. எடப்பாடியாருக்கு முதல்வர் சீட் கிடைக்காது அப்படிங்கிறீங்க. வெற்றி பெற்றாலும் எடப்பாடியார் முதலமைச்சர். அவர் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தே பெரும்பான்மையை 117 சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா இப்போ எடப்பாடியார் செல்லக்கூடிய திசையெல்லாம் கூட்டம் அதிக அளவில் கூடிக்கிட்டு தானே இருக்குது. யாருக்கு கூட்டம் இல்லை? அது தாவேகா கூட்டம் இல்லையா? இவங்க போராட்டம் பண்ணால் 50 பேர் கூட வர மாட்டார். எடப்பாடி போட்டான். தாவேகா நீ போராட்டம் பண்ண 10,000 குறைஞ்சது 10,000 பேருக்கு மேலே இருந்தாங்களே. இல்லை, தாவேகா வந்து தேர்தல் களத்தை இன்னும் சந்திக்கல ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற கேள்வி. எல்லா கருத்து கணிப்புலையும் தாவேகா 10லேருந்து 12% ஓட்டு கன்வெர்ட் ஆயிருக்கு.
சீமானுக்கு எப்படி 8% இருக்கோ அப்போ அவங்க தனித்தே ஒரு ஓட்டு வங்கியை கையில் வச்சுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். எடப்பாடியோட ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்க தவிர டே பை டே குறைஞ்ச தவிர 1% கூட முன்னேற்றம் இல்லையே. அப்போ இங்கே கழுது தெரிஞ்சு கட்டாமல் இங்கேருந்து தானே போகிறான். தாவக்காக்கு எங்கேருந்து போகிறான், இங்கேருந்து போகிறான். இது சீமானுக்கு எங்கேருந்து போகிறான், அதிமுக தான் போகிறான். இப்போ தாவேக்கால முதல் முறையாக இப்போ சிறுபான்மை ஓட்டு வந்து தாவேக்காக்கு போகுது. கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் வந்து விஜய்க்கு போகுது. படித்த இளைஞர்கள் ஓட்டுலாம் விஜய்க்கு மாறுறது நமக்கு அது கூட உருமாற்றம் செய்யப்படுது. சிறுபான்மையினர் ஓட்டு விஜய்க்கு போகிறது அப்படின்னா அது திமுகவுக்கு தானே பெருமளவு பாதிப்பை உருவாக்கும். அப்படி சொல்ல முடியாதுங்க. திமுகவோட அதிருப்தி ஓட்டு தான் விஜய்க்கு போகுது. அந்த அதிருப்தி ஓட்டு யாருக்கு வரணும்? எதிர்க்கட்சிக்கு கிடைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர வேண்டிய வாக்கு வங்கி தானே அது டைலூட் ஆகுது இல்லையா? அப்போ அது அண்ணா திமுகவுக்கும் மைனஸ் தானே. திமுக மட்டும் மைனஸ் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருத்தளவு மைனஸ். அண்ணா திமுக ஓட்டு வங்கியை விட வங்கி இருக்குது விட எதிர்ப்பு வாக்கு தான் புரட்சித் தலைவர் காலத்துலேருந்து திமுகவோட எதிர்ப்பு வாக்கு தான் நம்ம வெற்றி நோக்கி இழுத்து வச்சுட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தை பார்த்தா அதிமுக கூட பாஜக இல்லைன்னா திருமாவளவன் அதிமுக பக்கம் 2026 தேர்தலில் வந்துருவாரு. பாஜக இருக்குது அப்படின்னா தாவேக்காவோடு விசிகா கூட்டணி, அவ்வளவுதான் சிம்பிள் ஃபார்முலா. ஆனா திமுகவில் கண்டிப்பாக கிடையாது. இன்னும் 2-3 மாசத்துல வெளில வந்துருவாரு. எலெக்ஷன் நெருங்கிறதுக்கோசம் அங்க இருக்காங்க. கண்டிப்பா திமுகலேருந்து முதல்ல வெளியேற ஒரே ஒரு கட்சி வைகோ ஏறாரோ இல்லையோ திரும்ப கண்டிப்பா ஏறுவார். திருமாவளவன் கண்டிப்பா ஏறுவார். இப்ப 2 கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில தொடரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது வந்து தாவேக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி புரட்சித் தலைவர் இருக்கும்போது திமுகலேருந்து கம்யூனிஸ்ட் வந்து புரட்சித் தலைவருக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அதே மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சண்முகம் அன்றைக்கி சொன்னார், இந்த குறைஞ்ச சீட்டுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த வாட்டி நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். எங்கேருந்து கொடுப்பாங்க திமுக? ஆசிட்டிஸ்ன்னு அவங்க ஃபார்முலா, திமுகவோட ஃபார்முலா ஆசிட்டிஸ். கடந்த தேர்தலில் என்ன இருந்ததோ அதுதான், கூடவோ கிடையாது குறைவோ கிடையாதுன்றது தான் அவங்க ஃபார்முலா. குறைப்பாங்க, ஒன்றா வைகோக்கு ஒன்றா குறைப்பாங்க, மற்றவங்களாம் கூட்ட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார், திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, திமுகவிற்கு விழக்கூடிய ஓட்டுகள் 4 ஓட்டுகளில் 1 ஓட்டு விசிகாவுடைய ஓட்டு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்போ உண்மைதான். 25% திமுக ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றதில் 25%, 4 ஒன்றுனா என்ன 25% அவங்களுடைய வாக்கு வங்கின்றதை தள்ள தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு அண்ணன் திருமா. ஏன் எப்படி பண்ணியிருக்காருன்னா, என்னுடைய வாக்கு வங்கி வச்சு தான் நீ வெற்றி பெற்றிருக்கிற, என்னுடைய வாக்கு வங்கி தான் நீ முதலமைச்சராக இருக்கிற, என்னுடைய வாக்கு வங்கியில் தான் நீ துணை முதல்வராக இருக்கிற, உங்கள் மந்திரி சபை இருக்குது. ஆனால் எனக்கு பிரதிநிதித்துவம், சமத்துவம், சமூக நீதி எல்லாம் பேசுகிறீங்க. ஆனால் என்னுடைய வாக்கு வங்கிக்கு சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்க. ஒரு பொது தொகுதியை கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன்றீங்க. அதில் தானே ஆதவ் அர்ஜுன் கோச்சிட்டு போனார். அவருக்கோசம் ஒரு சீட்டு கேட்டார். 2 சீட்டில் எனக்கு ஒரு சீட்டு பொது தொகுதி கொடுக்குன்னு கேட்டார். அப்போது என்ன வந்து நீங்கள் தாழ்த்தப்பட்ட தொகுதி மட்டும்தான் தருவீங்க, ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி மட்டும் தான் தருவீங்கன்னா இதில் எங்கே சமூக நீதி இருக்குது? இதுதான் செல்வ பிறந்தங்க சொன்னார். கோயிலுக்கு போயிட்டு 2000 ஆண்டமாக இப்படி தான் இருக்கிறீங்க அப்படின்னார். ஆனால் இவர் எதுவுமே கோபுரத்துக்கு மேலேயே உட்கார வச்சுக்கிறானுங்க. அப்போ கூட அந்த ஆள் திருப்தி அடைய மாட்டாப்புல. அவருக்கு அந்த பக்கம் தான் இவருக்கு பின்னாடி தான் யார் இருக்காங்க, கவர்னர், புரோட்டோகால் பிரகாரம் தமிழிசை முன்னாள் கவர்னர் அங்கே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இப்போ திமுக இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, 2 கம்யூனிஸ்டுகள், மதிமுக, இப்போ விசிகாவும் அதில் ஒரு கட்சியாக தான் இருக்குது. அப்போ 4 ஓட்டுகளில் 1 ஓட்டு விசிகாவுடைய ஓட்டு அப்படின்னா அப்போ மற்ற கட்சிகளுடைய ஓட்டு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்? 2 ஓட்டு திமுக. அது மிச்சம் எல்லா கூட்டம் தீர்மானம் இல்லாமல் மற்ற எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் உள்பட எல்லாம் சேர்ந்து ஒரு ஓட்டு தான். மிச்சம் தீர்மானத்துக்கு தான் அந்த ஓட்டு சதவீதம் இருக்குது. உண்மை தான். பட்டி தொட்டியில் அந்த கட்சி தான் இன்றைக்கி ஒரு கட்சி வளர்ச்சி அடைந்து வருதுன்னா அது வந்து தாவேக்கா கூட அப்படி வளர்ச்சி அடைந்துன்னு சொல்ல முடியாது. புதுசாக வந்தது. அதை விட திருமாவளவன் கட்சி வந்து நல்லா வளர்ந்துருக்கு. பாமக அப்பம்பள்ள சண்டையில் நடுரோடுக்கு போய் நின்று வருது. திருமாவளவன் கட்சி வளர்ச்சி அடைஞ்சது. அவருடைய சதவீதம் அவர் குறைஞ்சபட்சம் 20 தொகுதியாவது கொடுக்கணும். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்றம் இருந்தால். உண்மையிலேயே சமூக நீதி சமத்துவத்தை பற்றி பேசுகிற திமுக குறைஞ்சது 20 தொகுதி காங்கிரஸ்கிட்டேருந்து குறைச்சி அதில் வந்து பங்கிட்டு உண்மையான யார் இருக்காங்க, உண்மையான தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க, உண்மையான ஓட்டு வங்கி யார்கிட்ட இருக்குது, இதெல்லாம் திமுக வந்து சரி பார்த்து தான் இப்போ ஓட்டு வங்கியில் பெரிய ஓட்டம் வந்ததுனால தான் இப்போ அப்பம் புள்ள எல்லாம் தலை தெறிக்க ஓடுறாங்க. தங்கச்சியிலேருந்து எல்லாம் போய் ஓட்டாண்ட போய் இப்போ 8 மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு எதுக்கு போனோம்?
அதில் பெரிய ஓட்டு வங்கியில் ஓட்டம் வந்துச்சு. அதை சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு தளபதி ஸ்டாலின். எனக்கு தெரிஞ்சு அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவங்க பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வைக்காதுன்னு நினச்சாரு. ஏன்னா அவங்க அப்படி பேசினாங்க. 2026 2029 கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி ஆணைத்தரமாக சொன்னார். இப்போ அந்த பல்ட்டி அடித்து எடப்பாடியார் திரும்ப அங்கே போய் சேர்ந்தோன்னே ஸ்டாலினால் இந்த தட்பவெட்ப நிலையில் நீந்தி வர முடியல. இந்த பக்கம் கூட்டணிக்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த பக்கம் அவங்க எல்லாம் பொருந்தா கூட்டணி நினச்சிருந்தோம். இப்போ அதெல்லாம் பொருந்துகிற கூட்டணிலாம் ஒன்றா சேருது. இந்த பக்கம் இருக்கிற கட்சியெல்லாம் பார்கெனிங் பவராக ஸ்ட்ராட்டஜி டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதனால் இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிற குடும்பத்தார்கிட்டே இந்த பக்கம் பையன் தொல்லை தாங்க முடியல, அந்நியார் தொல்லை, அவங்க ஒய்ஃப் தொல்லை தாங்க முடியல. இப்போ தான் அதுலேருந்து மீண்டிருக்காரு. எப்போ போய் சந்திரபாபு நாயுடு பிடிச்சி சாஸ்தாங்க வாங்க போய் உங்களுக்கு ஆதரவு தரோம், இக்கட்டான தருணத்தில் திமுக அவங்க பக்கம் துணை நிற்கும், அதுக்கு நான் கேரண்டின்னு சந்திரபாபு நாயுடு திமுக தளபதி ஸ்டாலின் சொல்லி சொன்னாரோ, அது இந்த ஒரு மாதமாக தான் செந்தில் பாலாஜி கேஸ் இல்லை, இந்த ஒரு மாதம் தான் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் எங்கேயும் ரைடு போகல, வருமானத்துறை ரைடு இல்லை, ஆஃப் பண்ணிட்டாங்க திமுக. தேவைப்பட்டால் இப்போ அவங்க நீங்கள் பிஜேபி கூட்டணி கூட திமுக வாங்கன்னு கூப்பிடல, காங்கிரஸை கழட்டி விடுன்னு தான் சொல்கிறாங்க. யார்? அதனுடைய வெளிப்பாடு தான் நீ திருச்சி சிவாவை திமுக பேச வச்சுது. அவர் திருச்சி சிவா சாதாரண நாள் இருக்க கழகத்தின் துணை பொதுச்செயலாளர், அவருடைய கருத்து தனிப்பட்ட முறை கருத்து நிறுத்த முடியாது. இந்த கழகத்தின் துணை பொதுச் செயலாளர். அப்போ திமுகவோட கருத்தாக தானே நம்ம அதை பதிவு எடுத்துக்கிட்டோம். காங்கிரஸுக்கு எப்படியாவது காங்கிரஸை வெளியில் தள்ளணுன்றது தான் திமுகவோட அஜெண்டா, அதுதான் பிஜேபியோட அஜெண்டா. எங்களுடன் இப்பொழுது கூட்டணி 2026 வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் காங்கிரஸுடன் தொடர்ந்து கூட்டணியில் பயணிக்கக்கூடாது. நீங்கள் வளர்றது எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை, ஆனால் காங்கிரஸை வளர்த்தது எங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக அது பெரிய நெகட்டிவாக உருவாக்கிடும். 2029 உங்கள் மேலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் காங்கிரஸ் வளர்ந்து நாளைக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 40 சொலையாக போச்சுன்னா எங்களுக்கு இப்போயே எங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இல்லாமல் தான் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறோம். அப்போ 2029 என்னுடைய பாதிப்புன்னு தொலைநோக்கு பார்வையில் அமித்ஷாஜியும் மோடிஜியும் பார்க்குறாங்க. அதனால தான் ஸ்டாலின் சரண்டர் ஆனதை ஏற்றுக்கினாங்க. இந்த பக்கம் எடப்பாடியார் பண்ணுற சிறுமுச சேஷ்டை அதுக்கு திமுகவே பரவாயில்ல. ஏன்னா ஏற்கனவே அவங்க 1998-99 கூட்டணி ஆட்சியில் பங்கு இருந்தவங்க தானே. ஆட்சியை முட்டு கொடுத்து காப்பாற்றுனதில் திமுகவோட பங்கு அளப்பாரிது இல்லையா வாஜ்பாய் கவர்மெண்ட்டில். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சித்தாந்த ரீதியாக ஒன்றும் ஒத்து போகாமல் இருக்கலாமே தவிர மற்றபடி பெரிய கொள்கை ரீதியாக ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை, ஒத்துப்பாரு தளபதி ஸ்டாலின். இப்போ தளபதி ஸ்டாலின் இந்தியை பற்றி பேசுறதில்ல, தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசுறதில்ல, மத்திய அரசு நிதி குறுக்க மாட்டுதுன்றதை பற்றி பேசுறதில்ல, எல்லாம் அமைதியாக உதயநிதியும் பேசுறதில்ல, தளபதி ஸ்டாலினும் பேசுறதில்லையா. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.